அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 19 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: மாணவர்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களை தடுக்க பள்ளி கல்வித்துறை புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் மீது போக்சோ புகார்கள் பதிவு செய்யப்பட்டால் அவர்கள் 4 நாட்களுக்குள் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பாலியல் தொல்லை அல்லது தாக்குதல் புகார் வந்தவுடன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் முதற்கட்ட விசாரணையை நடத்துவார். விசாரணையின் அடிப்படையில் 4 நாட்களில் இடைநீக்கம் நடைமுறைக்கும் வரும். இது காவல்துறையினர் மேற்கொள்ளும் சட்ட விசாரணைக்கு இணையாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. புதிய உத்தரவு தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என பள்ளி கல்வித்துறையும் அறிவித்தது. இரண்டாவது அறிவிப்பு: சென்னை புறநகர் குளிர்சாதன ரயில் சேவைகளின் எண்ணிக்கையானது 8ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் கோரிக்கையை ஏற்று ஏசி ரயில் எண்ணிக்கையானது 3லிருந்து 8ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதாவது, சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் இருந்தாலும் ஒரே பெயரில் பல வங்கி கணக்குகள் இருந்து அதில் போலி பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளது. அபராத தொகை செலுத்த தவறினால் வங்கி சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் எனவும், ஒரு நபரின் பெயரில் பல கணக்குகள் இருந்தால் ஏதேனும் சிக்கல்கள் வரலாம் எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: சிபிஎஸ்இ 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் பெற்றால் ஃபெயில் என்பதற்கு அமைச்சரான அன்பில் மகேஷ் எதிர்ப்பு தெரிவித்தும் இருக்கிறார். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களை ஃபெயில் ஆக்குவது பெற்றோர்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் எனவும், மாணவர்கள் கல்வி கற்பதை விட்டே செல்லும் நிலை உருவாகும் எனவும், தேசிய கல்விக் கொள்கையை சிபிஎஸ்இ பள்ளிகள் செயல்படுத்தும் போது பெற்றோர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும், சிபிஎஸ்இ பள்ளிகள் கையெழுத்து கேட்டால் பெற்றோர்கள் போட்டுத்தரக்கூடாது எனவும், 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களை ஃபெயில் ஆக்கும் முடிவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அன்பில் மகேஷ் கூறியிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: அங்கன்வாடி மையங்களுக்கு மே மாதம் 11ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 15 நாட்கள் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என அமைச்சரான கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். அரசு கோடை விடுமுறை வழங்கிய பிறகும் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது, சட்டவிரோத செயல், பதவி உயர்வு, பணி மாறுதல் உள்ளிட்ட பணியாளர் சங்கங்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டும் உள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டு குழந்தைகளின் நலனுக்கு எதிராக செயல்படுவோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் மே மாதம் 6ஆம் தேதி 6 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும், இன்று மற்றும் நாளை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: சேலம் மாவட்டத்தில் இன்று 3/5/2025 பெண்களுக்கான சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. சோனா கல்வி குழும வளாகத்தில் உள்ள தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடத்த திட்டமிடப்பட்டும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை நேரிலோ அல்லது 0427 2401 750 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: பெரிய கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்திற்கு மே மாதம் 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விடுமுறையை ஈடு செய்ய மே 24ஆம் தேதி சனிக்கிழமை தஞ்சாவூர் மாவட்டத்தில் அனைத்து அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் செயல்படும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். 9வது அறிவிப்பு: டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்ய தேடுதல் குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து புதிய சட்டத்தின்படி 3 பேர் கொண்ட தேடுதல் குழுவை அரசு அமைத்தது. சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியான அருணா ஜெகதீசன், முன்னாள் துணைவேந்தர்களான பேராசிரியரான சச்சினானந்தம், பேராசிரியரான விஜயகுமார் ஆகியோரை கொண்ட தேடுதல் குழுவை அமைக்கப்பட்டுள்ளது. துணைவேந்தர்களை நியமிக்கும் நீக்கும் மசோதா உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து சட்டமானது குறிப்பிடத்தக்கது.
10வது அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டடம், ஆய்வகம் அமைக்க 118 கோடியை ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 31 வட்டார மற்றும் வட்டாரம் அல்லாத மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டடம் கட்ட 108 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. 10 மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகம் கட்ட 10 கோடியை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல் அளித்துள்ளது. 11வது அறிவிப்பு. கூகுள் பே, ஃபோன்பே மற்றும் பேடிஎம் போன்ற UPI செயலிகள் மூலம் பேமெண்ட்டுகளை செய்து வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல் புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன. NPCI என்று அழைக்கப்படும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் சில புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளது. அதாவது பேமெண்ட்டுகளை செய்யும் போது அதற்காக எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் மாற்றப்படுகிறது. பணம் அனுப்புதல் மற்றும் பெறுதலுக்கு முந்தைய ரெஸ்பான்ஸ் டைமானது 30 நொடிகளாக இருந்தது. ஆனால் தற்போது இது 15 நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. பணம் அனுப்பிய பிறகோ அல்லது பெற்ற பிறகோ அதை செக் செய்ய பயன்படுத்தும் பரிவர்த்தனை ஸ்டேட்டஸ் சேவைக்கான ரெஸ்பான்ஸ் டைமானது 30 நொடிகளாக இருந்த நிலையில் இப்போது 10 நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. பரிவர்த்தனை ரிவர்ஸ் செய்வதற்கு 30 நொடிகளாக இருக்கிறது. இதுவும் இப்போது 10 நொடிகளாக குறைக்கப்பட்டும் உள்ளது. மேலும் பேமெண்ட் அனுப்பும்போது முகவரி சரிபார்ப்பு செய்ய எடுத்துக்கொள்ளப்படும் நேரமும் 15லிருந்து 10 நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. இந்திய இடைநிலை கல்வி சான்று மற்றும் இந்திய பள்ளி சான்று படிப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியான நிலையில் தமிழ்நாடு மாணவ மாணவியர் 100% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளதாக ஒன்றிய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பள்ளி கல்வி சான்று தேர்வுக்கான வாரியத்தின் CISCE அறிவிப்பின்படி ISC மூலம் 12ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ்நாட்டில் 3052 மாணவ மாணவியர் பங்கேற்று பதிவு செய்திருந்தனர். அவர்களில் 3051 பேர் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றதுடன் 99.9% தேர்ச்சியை பெற்றுள்ளனர். இந்த தேர்வில் மாணவர்கள் சார்பில் 1646 பேர் தேர்வு எழுதிய நிலையில் ஒரே ஒரு மாணவர் மட்டுமே தேர்ச்சி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல ICSE மூலம் 10ஆம் வகுப்பு தேர்வில் 6174 மாணவ மாணவியர் தேர்வில் பங்கேற்று 6171 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதன்படி 99.95% தேர்ச்சியை எட்டியும் உள்ளனர். இந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் 2 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதித்தும் உள்ளனர். 13வது அறிவிப்பு. அக்னி வெயில் என்னும் கத்திரி வெயில் மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. 29ஆம் தேதி வரை வெயில் கொளுத்தும் என்று, அப்போது 108 டிகிரி வரை வெயில் உச்சத்தை தொடும் எனவும் கணிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அரபிக்கடல் பகுதியில் இருந்து வீசும் காற்று தடுக்கப்பட்டு தமிழகம் நோக்கி வருவதால் இடிமுடன் கூடிய மழை பெய்யும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த மழை காரணமாக அக்னி வெயில் அதிகரிக்க வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. ஒன்றிய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மூலம் நடத்தப்படும் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தேர்வு எழுதியோருக்கான முடிவுகள் மே மாதம் 2ஆம் வாரத்தில் வெளியிட CBSE திட்டமிட்டுள்ளது. கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் 2 தேர்வுகளின் முடிவுகளும் ஒரே நேரத்தில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் தங்கள் மதிப்பெண்களை CBSE Government.in என்ற டிஜிலாக்கர் மற்றும் உமங் பயன்பாடு போன்ற அதிகாரப்பூர்வமான தளங்களில் சரிபார்த்து கொள்ளலாம். CBSE பாடத்திட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவியருக்கான பொதுத் தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடந்தன. இந்த தேர்வில் நாடு முழுவதும் சுமார் 42 லட்சம் மாணவ மாணவியர் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 15வது அறிவிப்பு. பாரதிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே மாதம் 5ஆம் தேதி வரை தமிழ் வாரம் கொண்டாடப்படும் என அறிவித்துள்ளார். அதையொட்டி செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் ஊடக மையம் வாயிலாக தமிழ் வெல்லும் என்னும் தலைப்பில் பல்வேறு பேச்சு, கவிதை, கட்டுரை, ஓவியப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. 16வது அறிவிப்பு. உதவி பொறியாளர், செயல் அளவையர் பதவிகளுக்கான மூலச்சான்றுகள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வருகிற 7ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சென்னை பிராட்வேயில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என TNPSC அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தேர்வுகளின் மதிப்பெண்கள், ஒட்டுமொத்த தரவரிசை எண், இடஒதுக்கீடு விதி, காலி பணியிடங்களின் அடிப்படையில் மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் தற்காலிக தேர்வர்களின் பட்டியலானது தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டும் உள்ளது. கலந்தாய்விற்கான நாள், நேரம் மற்றும் விவரங்கள் அடங்கிய அழைப்பு கடிதத்தை தேர்வர்கள் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்தும் கொள்ளலாம்.
தேர்வர்களுக்கு இதற்கான விவரம் SMS மற்றும் இமெயில் மூலமாக மட்டுமே தெரிவிக்கப்படும். 17வது அறிவிப்பு. எலன் மாஸ்க் வீடியோக்களை பயன்படுத்தி கிரிப்டோ நிதி மோசடிகள் நடைபெற்று வருவதாக மக்களுக்கு தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மோசடிகள் எலன் மாஸ்க் அவருடைய தந்தையான எரோல் மாஸ்க் ஆகியோர் அளித்த பேட்டிகளை எடிட்டிங் செய்து தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தவறாக உருவாக்கப்பட்டும் உள்ளது. இதனை நம்பி பொதுமக்கள் முதலீடு செய்ய முயற்சித்து வருகிறார்கள். இதை போன்ற மோசடி நடவடிக்கைகளில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகளை கண்டால் உடனடியாக சைபர் கிரைமை கட்டணமில்லா உதவி எண்ணான 1930 என்ற எண்ணுக்கு அழைக்கவும் என அல்லது சைபர் கிரைம் government.in புகார் பதிவு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 18வது அறிவிப்பு. ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்களை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஐஸ்கிரீம் தயாரிப்பு உபகரணங்கள் மூலப்பொருட்கள் தயாரிப்பை உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் காலாவதி தேதி, உணவு பாதுகாப்பு உரிமம் எண் போன்ற விவரங்களை தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் ஐஸ்கிரீம் நிறுவனங்கள் மீது புகார்கள் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடைசியாக 19வது அறிவிப்பு. 9,928 கோடியில் கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வெளிவட்ட சாலை வரை 27 கிலோமீட்டருக்கு புதிதாக மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் எனவும் 464 கோடியில் நெடுஞ்சாலையில் 3 புதிய மேம்பாலங்களை கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் ஒன்றிய அரசின் நிதி உதவியுடன் திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் விரிவான திட்ட அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டும் உள்ளது. இந்த 19 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.